தீபாவளி வந்துடுச்சு. பாரம்பரியமான இனிப்புகளை உங்க வீட்ல தயாரிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா அதே நேரம் நம்ம வீட்ல தவறாம அட்டனன்ஸை ஏதாவது ஒரு வழியில போடுற ஒரு ஸ்வீட் இருக்கே, என்னது அது? இந்நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அதேதான் சோன் பப்படி. சொன்னதும் ஒரு சிரிப்பு உங்க முகத்துல இப்பவே வந்துச்சுல. அதே சோன் பப்படி இப்ப சமூக வலைதள பதிவுகள்ல மீம்ஸுகளாகவும் ரீல்ஸ் கண்டென்ட்டாகவும் மாறி இருக்கு. அதை பத்தி நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? தீபாவளி வந்துருச்சு. எல்லாரும் வீட்டை சுத்தம் செஞ்சு அலங்காரங்களை பண்ண ஆரம்பிச்சிருப்போம். புதிய ஆடைகளை வாங்கி ரெடியா வச்சிருப்போம். முறுக்கு, தட்டுவடை, அதிரசம்னு பலகாரங்கள் பல விதமா தயாராகிட்டு இருக்கும். நீங்க பாட்டுக்கு உங்க வீட்டுல பலகாரத்தை பண்ணுங்க, ஆனா நானும் அவங்களோட சேர்ந்துக்கிறேன்னு ரொம்ப கிட்ட இருந்து சொல்றாங்க இந்த சோன் பப்படி. சின்ன கடையில வேலையாட்கள்ல இருந்து பெரிய அலுவலகத்துல வேலை செய்யறவங்கன்னு எல்லாருக்குமே தீபாவளி நாளுக்கான பரிசா இந்த சோன் பப்படி தான் ஆஸ்தான இடத்தை பிடிச்சிருக்கு. சில பேர் சோன் பப்படியை விரும்பி சாப்பிடுவாங்க. சிலர் அதை அப்படியே பக்கத்து வீட்டுக்கு தீபாவளி பரிசா கொடுத்துருவோம். சிலர் நாம சந்திக்க போற நண்பர்களுக்கு பரிசாவும் கொடுத்துருவோம். ஆனா எது எப்படியோங்க, தீபாவளி அன்னைக்கு சோன் பப்படி சாப்பிடாம நாம தப்பிக்கவே முடியாது, அப்படிதானே? சோன் பப்படி பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். சோன் பப்படி குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவிலிருந்து உருவான ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சுவையால் நாடு முழுக்க விருப்பமான ஸ்வீட்டாக மாறிடுச்சு. சோன் பப்படி அப்படிங்கிறது சோஹன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்துச்சு. அதாவது தங்கம் அப்படிங்கிறது பொருள். சோன் பப்படி பெரும்பாலும் தங்க நிறத்தில் பார்க்கவே அழகாக இருக்கும் இல்லையா? அதனால தான் சோகன்னு ஆரம்பிச்சு காலப்போக்கில் அது சோன் பப்படி அப்படின்னு மாறிடுச்சு. பழைய டெல்லி, ஆக்ரா, அப்புறம் இந்தூருனுடைய குறுகிய பாதைகளில் உருகின சர்க்கரை இருக்கும் இல்லையா, அதோட கடலை மாவை சேர்த்து பெரிய இரும்பு பலகையில் ஊற்றி நல்லா நீட்டி மடித்து ஒரு 100 முறை அதை நல்லா இழுப்பாங்கங்க. அப்போ தான் என்ன ஆகும்னா, நாக்கில் உருகிற அளவுக்கு நல்லா தங்க நூல் மாதிரி அது மாறும். அதே மாதிரி சோன் பப்படி தயாரிக்கிறதுக்கு ரொம்ப பொறுமையும் அவசியங்க. இல்லைன்னா நம்ம நாக்கில் வச்சதும் உருகிற பதம் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் கிடைச்சிடாது.